எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? முருகா, கண்ணாடி கண்ணாடி. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸ்கூட்டர் வேற கெட்டு போயிருக்கு, பஸ்ல வேற போனோம். ஐயோ, என்ன பண்றது? பஸ் வேற நேரத்துக்கு வரணும். ஒன்னும் புரியலையே. ரகுபு சார், காலேஜுக்கா போறீங்க? ஆமாங்க. தூள் செத்தாருங்க எல்லாரும். இப்படியே போங்க. நீ வாமா. அடா, எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க. நாட்டுல ஏதோ நல்ல நடந்திருக்கு போது. ஏன் இன்னும் பஸ்ஸே வரல? இங்க வர கொடுமை. ஆட்டோ 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 ஆட்டோ. என்ன பாலு, நான் சுமதி கிட்ட சொன்னது சரியா போச்சு. என்ன சொன்னீங்க மாமா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ வேட்டி கட்ட மறந்துடுவேன்னு சொன்ன. அது போட்டோம். தெருவுல இப்படியேவா வந்த? ஆமா. தோல்ல தான் துண்டு இருக்க, அதை எடுத்து கட்ட வேண்டியதானே? அதுவும் மறந்து போச்சு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ முண்டமா வெளியில போற மாமா. சுமதி பாக்கல இல்ல? ஊர்ல எல்லாரும் பாத்துட்டாங்க. அப்புறம் சுமதி பார்த்தா என்ன, பாக்காட்டி என்ன? இந்தாங்க. தேங்க்யூ. கட்டு, அத மறந்துடாத. நீங்க அந்த பக்கம் போங்க. ஓஹோ, நான் போகணுமா? நான் இப்ப எப்படி வந்து பார்க்கலாம். வாங்க வாங்க. நேத்து உங்க காலேஜ் பக்கம் போயிருந்தேன். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் உங்களை பத்தியே தான் பேசிக்கிறாங்க. அடேங்கப்பா, நம்ம பத்தி பெருமையா பேசிருப்பாங்களே. ஆமா, ரொம்ப அசிங்கமா பேசிக்கிறாங்க. ஏன் இந்த காலத்துல இப்படி ஒரு 10ஆம் பசலியான்னு. வேஷ்டி, அரக்கை சட்டை, ருத்ராட்ச கொட்டை, விபூதி பட்டை. சுருக்கமா என்ன சொன்னாங்க? பேக்குன்னு சொன்னாங்க. பேக்கா? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, விபூதி போட்டா பேக்கா? சத்தியமா காலம் கெட்டு போச்சுங்க. நீங்க கதர் வேஷ்டி சட்டை போடுறது உங்க தேசிய உணர்வை காட்டலாம். ஒரு யங் மேன், அதுவும் கல்யாணம் ஆகாதவரு, ஜீன்ஸ், டி-ஷர்ட், கோட், சூட், பூட் எல்லாம் போட்டு கூடாதா? கோட்டு, சூட்டு, பூட். அம்மா, சுமதி அம்மா, அது வெள்ளைக்கார போட்ட ட்ரெஸ். அது வெள்ளைக்கார ஏன் ட்ரெஸ் போடுற தெரியுமா? அவன் நாட்டுல எப்பவுமே குளிர் ரொம்ப ஜாஸ்தி. அது சூடா இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றான். அவன் அங்கே அந்த ட்ரெஸ் போடுறான்னு சொல்லி நாம இங்க தமிழ்நாட்டுல பட்ட பகல்ல 12 மணில 120 டிகிரி வெயில்ல கோட்டு, சூட்டு, பூட்டு போட்டுக்கிட்டு வேர்த்து விறுவிறுத்து கோடம்பாக்கம் ரோட்ல ஹாய் அப்படி சொல்லிட்டு போறான் இல்ல, அவன் தாங்க பேக்கு. நான் பேக் இல்ல. யாருக்கு என்ன பேக் சொன்னது? I will suspend him. வெள்ளைக்காரன் இருக்கணும், தமிழன் தமிழனா இருக்கணும். நீங்க சொல்றது வெயில் காலத்துல சரிங்க. குளிர் காலத்துல அவுத்து போத்திக்க வேண்டியதுதான். ஐயோ, கொஞ்சம் கூட ரசனையே இல்லையே. எனக்கா ரசனைங்கிறது உடுப்புல இல்லங்க, உள்ளத்துல இருக்கு. அதுக்கு வாசல் கண்ணுல இருக்கு, ஜாடை கையில இருக்கு. சிக்கு 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 இல்லங்க, கிச்சு 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 கிச்சு. ஐயோ, இதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல. ஆனா சொன்னதை மட்டும் கேட்க மாட்டீங்க. நீங்க மாடர்ன் ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருப்பீங்க தெரியுமா? வாங்கல, நானே உங்களை கற்பனை பண்ணி வரைஞ்சிருக்கேன் பாருங்க. ஹாய் ரஜினிகாந்த். பாட்டு முடிஞ்சு போச்சுங்க. என்ன விதவிதமா ட்ரெஸ்ல பார்த்து பாடி ஆடி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படியே நிக்கிறீங்க? ஐயோ, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த காலத்து இளைஞர்கள் இளம் பெண்களோட நாடி நரும்பெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கேன். பேராசிரியர் என்ன போய் பேக்குன்னு சொல்றீங்க. இருக்கட்டும், சும்மா கனவு கண்டிட்டே இருக்காதீங்க. ராஜா BA பாஸ் பண்ணி முடிக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த பேக்கு உங்க கழுத்துல தாலி கட்டுறான். அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் எப்படியே நிக்கிறது? உலக சமாதானத்துக்காக அவங்கவுங்க உயிரே குடுக்கறாங்கறாங்க. உங்களால ஒரு 2 மணி நேரம் ஸ்டடியா நிக்க முடியாதா? நான் நிக்கிறேங்க, ஐயா நிக்கணுமே. ஐயோ அம்மா. அம்மாவா? ஒண்ணும் புரியல போங்க நமக்கு.
அசதிங்க. இப்ப முடிஞ்சிடும். ஐயோ புறா எங்கங்க? நம்மள ஒண்ணும் கேட்காதீங்க. ஒரு ஐயா மேலிருந்து வந்து விசில் அடிச்சாரு. அம்மா பறந்து போயிடுச்சு. நீங்க ஏன் விட்டீங்க? நல்லா இருக்குங்க கதை. 2 பேரும் சமாதானமா போயிட்டாங்க. சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் டெல்லில இருந்து வந்திருக்கேன் இன்டர்வியூக்காக. எம்டி இப்போ வருவாரு, உள்ள வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துருவாரு. உங்க எம்டி கேரக்டர் எப்படி? ரொம்ப ஜாலியான டைப். வித்தியாசமான கேள்விலாம் கேட்பாரு. ஆனா நீங்க முகம் சொடுக்காம பதில் சொல்லணும். அப்பதான் நீங்க செலக்ட் ஆவீங்க. நானும் அப்படிதான் செலக்ட் ஆனேன். தேங்க்யூ. அழகு எல்லாம் எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் வரதராஜன் இருக்காரா? அவர் இன்னும் வரல சார். அப்ப அவர் ஃபோன் பண்ணாருன்னா சிவா வச்சு வெயிட் பண்றாங்கன்னு சொல்லுங்க. ஓகே சார். தேங்க்யூ. சுமா லைலா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். டெல்லி பார்ட்டிடா. ஆமாடா. சார் நீங்க தானே மிஸ்டர் வரதராஜன்? எம்டி. யா வரதராஜன். ஐ அம் தியாகராஜன். டிவில என்னோட கம்பேரிங் பார்த்துட்டு இன்டர்வியூக்கு வர சொல்லிருந்தீங்க. ஓ கம்பேரிங். அவங்களா நீங்க? யா ப்ளீஸ் டேக் a seat. Take a seat. Sit down, madam. Sit down. Please sit down. Sit down. யா ப்ளீஸ் உட்காருங்க. Down. தேங்க்யூ சார். டிவில என்னோட கம்பேரிங் எப்படி இருந்தது சார்? கம்பேரிங் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அந்த சாங் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்ல விச்சு? சாரி தியாகு. இல்ல சார், நான் பண்ணது டான்ஸ் ப்ரோகிராம். டான்ஸ் ப்ரோ. ஓ அது பேக்ரவுண்ட் வாய்ஸ் போட்டுருக்கு. ஓ ஐ அம் வெரி சாரி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே யுவர் குட் நேம் ப்ளீஸ்? கங்கா, கமிங் ஃப்ரம் டெல்லி. சரி கழு, அது கிடக்கட்டும். முதல்ல உன் பேர் என்னன்னு சொல்லுமா? அதுதான் சார் அவர் இங்கிலீஷ்ல கேட்டாரு. அப்படி தெரியாது எங்களுக்கு. அவர் இங்கிலீஷ்ல கேட்டா நான் தமிழ்ல கேட்க கூடாதா? நான் தமிழ்ல கேட்பேன், ஹிந்தில கேட்பேன், தெலுங்குல கேட்பேன், ஜெர்மன்ல கேட்பேன், இத்தாலியில கேட்பேன், ஏன் மதுரை பாஷையில கூட கேட்பேன். என்ன மன்னிச்சிருங்க சார். டெல்லில இருந்து வந்திருக்கேன்னு சொல்றீங்க. தமிழ் இவ்வளவு தெளிவா பேசுறீங்களே. தினத்தந்தி மூலமா கத்துக்கிட்டீங்களா? என் தாய்மொழி தமிழ் தான். அப்ப தந்தை மொழி? தந்தை மொழி ஹிந்தி சார். எங்க அம்மா தமிழ்நாடு, எங்க அப்பா டெல்லி. 2 பேரும் லவ் மேரேஜ். ஓ தமிழ்நாடு டு டெல்லியா? நல்ல கனெக்ஷன், நல்ல ஒருமைப்பாடு. வாழ்க வளமுடன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு முக்கியமான கொஸ்டின் மேடம். உங்களை இன்டர்வியூ பண்ண வந்த ஆபீசர் நான் இவ்வளவு பர்சனாலிட்டியா இருப்பேன்னு நீங்க எதிர்பார்த்தது உண்டா? சும்மா சொல்லுங்க. அட கூச்சப்படாம சொல்லுங்க மேடம். சாரி சார், நான் உங்களை ஒரு ஆபீசராவே நினைக்கல. சாரோட சர்வன்ட் நினைச்சேன். சரி, இனிமே நான் வாழ்க்கையில டை எங்கதான்டா கட்டுவேன். கங்கா, நீங்க டெல்லியில யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? நோ நோ. உங்களுக்கு எந்த மாதிரி ஆண்களை பிடிக்கும்? உண்மை, நேர்மை, திறமை, இந்த 3 உள்ள ஆண்களை பிடிக்கும். டேய் என்னடா அதெல்லாம்? எங்க வந்து யாருக்கிட்ட எதை கேக்குறது? இந்த கர்மம் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. அது உங்ககிட்ட வேணா இல்லாம இருக்கலாம், என்கிட்ட அளவுக்கு அதிகமாவே இருக்கு. அந்த ஃபைல்குள்ள என்ன வச்சிருக்கீங்க? இதுல என்னோட பயோடேட்டா, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ஸ்லாம் இருக்கு. ப்ளீஸ். நோ 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 நோ. இந்த சர்டிபிகேட்ஸ் பார்த்து செலக்ட் பண்றதெல்லாம் யூஷுவலான விஷயம். நான் கொஞ்சம் டிஃபரெண்ட் டைப். ஜாதகத்தை பார்த்து தான் செலக்ட் பண்றது. நீங்க இப்ப ஜாதகத்தை கொண்டு வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த கையை கொஞ்சம் நீட்டுறீங்களா? எதுக்கு? இல்ல கையிலயும் ஜாதகம் பார்க்கலாம்னு சொல்றேன். கொடுங்க கொடுங்க. என் கண்ணு முன்னாடி கையவே இந்த தடவுறிய. டேய் பாத்ரா, ரேகை அழிஞ்சிட போகுது. ரேகை சிவா எவன்டாவே போயிட்டு அப்புறம் வா. சிவா சார்